காசு காலவே சரணம், மாதா புவனேஸ்வரி சரணம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறீங்க, ரொம்ப விசேஷம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நிறையா குருமார்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க என்னென்ன பதில் சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எங்களோட பூஜா முறைகள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எது உங்கள் மனதுக்கு எது சரியாக படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே நான் அதான் சொல்வேன், எப்பயுமே ஒருத்தவங்க சொல்கிறது உண்மை நம்பக்கூடாது. அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள், உணருங்க. அது பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 படம் போட்டிருக்கேன். இந்த 3 படமும் ஆறுமுகம் ஐயா அவர் சிராத்தத்தை நல்லா கற்றுக்கிட்டு மக்களுக்கு செய்தார். எங்கே செய்தார்னா இந்த பூஜை சென்னை முனியாண்டி கோயில் ஆலய தலைவர் புண்ணியமூர்த்தி ஆதரவோட கர்மயோகி ரமேஷ்ஜி அவர் தான் குரு வேட்பின் அவரோட மற்றும் பைரவர் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சிராத்தம் செஞ்சாங்க. அந்த சிராத்தம் செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜீவ ஒளி, அதாவது சுதாதேவியோட ஜீவ ஒளி அந்த இலையிலலாம் அப்படியே வெள்ளையாக போகுது பார்த்தீங்களா. அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த சக்தி மேகலோகத்துக்கு போகும். இதுதான் இந்த ஜீவ ஒளி சொல்லுவாங்க. இது ஃபோட்டோ எடுக்கும்போது தென்பட்டது. இந்த ஃபோட்டோ தென்பட்ட பிறகு எல்லாரும் ஒரு உறுதியாக நம்பினாங்க. அதனால தான் ஆறுமுக ஐயாவுக்கு நாங்கள் சிராத்த குருக்கள் சொல்லி நான் பட்டம் கொடுத்தேன். இந்த ஒளி ஜீவ ஒளி வல்ல அவர் சொல்லி எல்லாம் செய்து ஜீவ ஒளி வல்லன்னு சொன்னால் நாங்கள் அந்த பட்டம் கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் சிராத்த விஷயத்தில் அவர் விசேஷமாக சொல்லுவார், செயல்படுத்துவார். ரெண்டாவது கர்மயோகி ரமேஷ்ஜி அவர் ரமேஷ்ஜியாக தான் இருந்தார். ஹோமங்கள் செஞ்ச பெரிய மகாபெரி யாகம் அஷ்டமி ஹோமம் போன வருஷம் 21/12/2016 சென்னை முன்னாடி கோயிலில் தான் ஹோமம் செய்து அதில் பல அற்புதமான காட்சிகள், ஜீவ ஒளியான காட்சிகள் பார்த்ததில் அவருக்கு சீசாட் ஐயா கர்மயோகின்னு பட்டம் கொடுத்தாரு. இவங்க 2 பேரும் நம்ம முக்கியமான ஆள் பைரவ குடும்பத்தில். இப்போ கர்மயோகி ரமேஷியும் மற்றும் ஆறுமுக சிராத்த குருக்கள், அப்புறம் மணிமாலா அம்மா, சிலாரவி அம்மா, சுமதி அம்மா, கலா அம்மா, சரஸ்வதி, யமுனா, லீலாவதி அம்மான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து, அப்புறம் நம்ம கஸ்தூரி அம்மா எல்லாரும் சேர்ந்து பைரவ குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்படுத்துவாங்க. எங்களோட சப்ஜெக்ட் என்ன, எங்களோட கோட்பாடு என்னென்னா மக்களுக்கு புவனேஸ்வர் பைரவ வழிபாடு போய் மக்களுக்கு சேரணும். அதனால் இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க இல்லை, இவங்க அத்தனை பேரும் குருக்களுங்க தான். எல்லாத்துக்கும் அவங்க தனித்தனியாக குரூப் வச்சு அவங்கவுங்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லோரும் பலன் படுறாங்க. எனக்கு தனிப்பட்ட ரகசியமாக எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறாங்க. எல்லோரும் சொந்த குரூப் வச்சுருக்காங்க. எல்லாருமே இந்த பைரவ குடும்பத்துலேருந்து அப்பாற்பட்டவங்க. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு செயல்படுத்து அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இது. சிராத்தம் செய்யும் போது ஜீவ ஒளி வந்தது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஒளி மாதிரி வெள்ளையாக இருக்கும். ரெண்டாவது ஹோமம் செய்யும்போது ஜீவ ஒளி வந்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரபூர்வமான உண்மை, இது பொய் இல்லை. நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கேளுங்க. சந்தோஷம். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். காசு கால சரணம்.